வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு 23ஆம் தேதி டிசம்பர். இன்னைக்கு பார்த்தோம்னா 3 புக்கிங்கள் இருக்குது. காலையில் 10 மணிக்கு அங்கப்பிரதர்ஷன டிக்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்ததாக பார்க்க போனால் 2025 வைகுண்ட துவார தரிசனம் சம்மந்தப்பட்ட டிக்கெட் இன்னைக்கு 11 மணிக்கு ஓப்பன் ஆகுது. அது என்ன டிக்கெட்டுன்னு பார்த்தோம்னா, ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு பே பண்ணக்கூடிய விஐபி டிக்கெட் தான் ஓப்பன் ஆகுது. அடுத்ததாக இன்னைக்கு மதியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கிறவங்களுக்கான டிக்கெட், அதுக்கப்புறம் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கான டிக்கெட் ஓப்பன் ஆகுது. முதல்ல அங்கப்பிரதர்ஷன டிக்கெட்டை பற்றி பார்ப்போம். அங்கப்பிரதர்ஷன டிக்கெட் காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. இந்த டிக்கெட் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 750 டிக்கெட் தான் தருவாங்க. அதனால் இது புக்கிங் பார்த்தோம்னா ரொம்ப சீக்கிரமாக புக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். அங்கப்பிரதர்ஷன டிக்கெட் இது ஒரு இலவச டிக்கெட் அப்படிங்கிற காரணத்தினால இதில் பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் இதோட புக்கிங் ப்ராசஸ் பார்த்தோம்னா ரொம்ப சீக்கிரமாக டிக்கெட் புக் பண்ணிவிடுவாங்க. இதனால் அங்கப்பிரதர்ஷனம் செய்யணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக புக் பண்ணிவிடுங்க. அடுத்தது விஐபி பிரேக் தர்ஷன், அதாவது ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு 10,000 ரூபா பே பண்ணி விஐபி டிக்கெட் வாங்குறவங்க இன்றைக்கி 11 மணிக்கு வாங்கிடலாம். இந்த டிக்கெட் வைகுண்ட துவார தரிசனம் சம்மந்தப்பட்ட டிக்கெட். அடுத்ததாக மதியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்சர், அதுக்கப்புறம் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கான டிக்கெட் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது. இதுவுமே இலவச டிக்கெட் தான். என்ன ஒன்று, இதை புக் பண்ணும்போது ப்ராப்பரான டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். சீனியர் சிட்டிசனுங்களுக்கு 65 வயது நிரம்பி இருக்கணும். அவங்க கூட ஒருத்தர் போல் அவங்களோட ஸ்பவுஸ், அவங்களுக்கு வயது 50 வயதை கடந்து இருக்கணும். இதுவுமே இலவச டிக்கெட்டுன்றதுனால ரொம்ப சீக்கிரமாகவே காலி ஆகிடும். அடுத்தது நாளைக்கு டிசம்பர் 24ஆம் தேதி, நாளைக்கு தான் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டு இருந்த 300 ரூபா தரிசன டிக்கெட், வைகுண்ட துவார தரிசனம் சம்மந்தப்பட்ட டிக்கெட் ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி ரிலீஸ் ஆகக்கூடிய ஸ்ரீவாணி தரிசன டிக்கெட்டை எல்லாராலையும் புக் பண்ண முடியாது. ஏன்னா இந்த டிக்கெட்டை புக் பண்ணோம்னா ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு நம்ம 10,000 டொனேஷன் பே பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது இந்த 300 ரூபா தரிசன டிக்கெட் என்றைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற தகவல் தான். அது நாளைக்கு டிசம்பர் 24ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு ஓப்பன் ஆகுது. இந்த டிக்கெட்டுமே ரொம்ப குயிக்காக காலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாருமே இந்த டிக்கெட்டுக்காக தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்திருக்க ப்ரெஸ் ரிலீஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நேற்றுக்கு கர்டாத்ரி நகர் காட்டேஜை ரெனோவேட் பண்ணிவிட்டு புதுசாக இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜிஎன்சி ஆஃபீஸ் இனிமேல் சப் என்கொயரி ஆஃபீஸாக இயங்கும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே சிஆர்ஓ ஆஃபீஸ் போயிட்டு கரண்ட் ரூம் புக்கிங் பண்ணுறதுனால சிஆர்ஓ ஆஃபீஸுக்கு வேலை பளு அதிகமாகிறதுனால இந்த ஜிஎன்சின்னு சொல்லக்கூடிய கர்டாத்ரி நகர் காட்டேஜில் சப் என்கொயரி ஆஃபீஸாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதை யூஓ அவர்கள் மிஸ்டர் ஷாமலா ராவ் அவர்கள் இதை திறந்து வச்சுருக்காரு. அடுத்ததாக இன்றைக்கி தரிசன நிலவரம் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி எஸ்எஸ்டி டோக்கன் பார்த்தோம்னா 17,000 டோக்கன்கள் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பக்தர்கள் எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால காலையில் 5:30 மணிக்கு எல்லாமே 17,000 டிக்கெட்டும் கொடுத்து காலி ஆயிடுச்சு. அடுத்தது ஸ்ரீவாரி மெட்டோட ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸ்ரீவாரி மெட்டில் தினந்தோறும் 3000 டோக்கன்கள் வழங்குறாங்க. இன்றைக்குமே 3000 டோக்கன்கள் வழங்கியிருக்காங்க. ஸ்ரீவாரி மெட்டில் காலையில் 8 மணி நிலவரப்படி 780 டோக்கன்கள் இருந்தது. இன்றைக்கி கிளைமேட் பார்த்தோம்னா ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. அடுத்தது நேற்று தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை என்னன்னு பார்த்தோம்னா 77,260 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. எத்தனை கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தோம்னா 2 கம்பார்ட்மெண்ட்டில் தான் வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்தது எந்த ஒரு தரிசன டிக்கெட்டுமே இல்லாமல் சர்வ தரிசனத்தில் சாமி பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக 8 மணி நேரம். மேலும் திருமலை பற்றிய தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா திருமலா டெம்பிள் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.